திடீர்னு வந்து பார்த்தா நம்ம கப்பி ஃபேஸு செத்து போய் கிடக்குதுங்க. அது எப்படி செத்துருக்கோன்னு தெரில, டெம்பரேச்சர் செட் ஆகலைன்னு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மற்ற மீன்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். இந்த பக்கம் பார்த்தா ஃபைட்ரு சண்டைக்கு வாடான்னு சண்டைக்கு நிற்கிறானு ரெண்டு பேரும். சண்டைக்கு வர மாதிரி நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து பாடுறா, வந்து பாடுறா, வா நீ வேணா சண்டை. இன்னமும் முடியலையே அவங்க சண்டை, அடப்போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லா மீனுக்கும் ஃபுட்டெல்லாம் போட்டுங்க. ஃபுட்டு போட்டுட்டோமா கை பூரா நம்ம இருந்துச்சு. என்னென்னு பார்த்தா ஃபுட்டில் பூரா எறும்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அட நீயும் சாப்பிட்டு போ ஃபுட்டை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சியில் தட்டு திருப்பி ஃபுட்டுக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டேங்க மீனுக்கு. ஃபஸ்ட்டு மாலிக்கு தான் போட்டால் கொஞ்சம் பயந்துது. அதுக்கப்புறம் நான் போயிட்டுக்கப்புறம் ஃபுட்டை எடுக்க ஆரம்பிச்சிட்டுங்க. அதுக்கப்புறம் கப்பி டப்புக்கு போனேன். கப்பி டப்பில் போட்டோன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டுங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் ஊர் ஏரியில் வாட்டர் பிளான்ட்ஸ்லாம் எடுக்கலான்னு போயிட்டேங்க. நம்ம ஊரில் குட்டி குஞ்சான்ஸ் இருப்பானுங்க, அவனுங்கிட்ட போட்டுக்கினே கிளம்பிட்டேங்க. கேளு என்ன ஃபீஸு? ஃபைட்ரா ஒரு வழியாக பிளான்ஸ் இருக்கிற இடத்துல கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபோனு ஒன்று உள்ளே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பசங்க தீயாக வேலை செய்கிறாங்க. பிளான்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே அங்கே வந்து கிளம்பிட்டேங்க. One hour later. 2 hours later. ஏன்ட்டு சரிதான் காலத்தை வராமல் பாருங்க. இப்படி பார்த்தா அப்படியே கடல் அலை அடிக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக அழிச்சிட்டேங்க பாருங்க.